ஹாய் கைஸ், குட் மார்னிங். சரி, இன்றைக்கான எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கான எனர்ஜி கிங் ஆஃப் வான்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிற பர்சனாலிட்டி எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கார்டு என்ன எனர்ஜி கேரி பண்ணுதுன்னா, பயங்கர மெடிடேட்டிவ் பர்சனாலிட்டி, ட்ரஸ்ட் பர்சனாலிட்டி. அவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போனாங்கன்னா ஹவு தே ப்ரெசென்ட் தெம்செல்வ்ஸ் டு தி வேர்ல்டுங்கிறது இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு அந்த அவங்க நடந்து போகிற பாதையில் இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஒரு செகண்டாவது அந்த கண்கள் வந்து இவரை பார்த்துட்டு போகும். அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவார், அந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணிக்குவார். அவ்வளோ கரிஷ்மா இருக்கும். அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லலாமா, அப்படி வச்சுக்கலாம். அது போக பயங்கர ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாலிட்டி, பயங்கர ப்ரொஃபஷ்னல் பர்சனாலிட்டி. கல் மண்ணை கொடுத்தா கூட காசாக்குற வித்தை தெரிஞ்சால். அதுக்கப்புறம் பயங்கர பேஷனேட்டான பர்சனாலிட்டி. அவரோட பேஷன் ட்ரீம் லைஃப் அப்படிங்கிறத தவிர வேறு எதையுமே வாழ்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க பேஷன் தான் அவங்களுக்கு மூச்சு காத்து. அது இல்லாத ஒரு லைஃப்பை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி கார்டில் வந்திருக்கு. ஆனால் எனக்கு எப்படி இது தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுவே இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியாக மாறுது. அப்போ உங்கள் கூட நீங்களே இப்போ உங்கள் புத்தி அளவில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த புத்தி வந்து கிங் ஆஃப் வான்ஸாக மாறுது. எதுக்கு? உங்கள் இன்னர் சைல்டுக்கு உங்கள் மனசு ஆசைப்படுறத பூரா செஞ்சு கொடுக்குறதுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான எனர்ஜியாக எனக்கு தெரியுது. இனி நாளைக்கான எனர்ஜி என்ன, நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.